எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Smartpeer சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் Adobe Premiere Pro பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ எடிட்டிங்காக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் Adobe பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரொஃபஷ்னலான ஒரு எடிட்டிங் டூல். Adobe விண்டோஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக் அதாவது ஆப்பிள் லேப்டாப் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அடோபோடைய அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு பெய்டு வெர்ஷன் இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 30 days ட்ரையல் வெர்ஷனும் இருக்கும். அதை ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெய்டு வெர்ஷன் பை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது பார்க்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும். பட் இதில் ஒர்க் பண்ணால் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு இதில் இருக்க எல்லா ஆப்ஷனையும் ஒரே வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Smartpeer சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம அடோபில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. அதுக்கு நான் முதல்ல அடோப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் அடோப் ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஒரு Adobe Premiere Pro நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் விசிபிளாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா Adobe Premiere Pro 2019. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டிடும். நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போது டெஸ்ட் வீடியோன்னு கொடுக்குறேன். இப்போ லொக்கேஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். இங்கே ப்ரௌசர்னு கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ நான் அதை மீடியான்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுடைய ப்ராஜெக்ட் சேவ் ஆகணும், நம்மளுடைய ஃபைல் சேவ் ஆகணும்னு கொடுத்துக்கிறேன். ஸோ செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டு இங்கே ப்ரௌஸில் பார்த்தீங்களா சியில், யூசரில், அட்மினில், டெஸ்க்டாப்பில், மீடியான்ற ஃபோல்டரில் இது சேவ் ஆகிடும். ஓகேவா? மற்றபடி இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். உங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆனதும் உங்களுக்கு இந்த பேஜ் விசிபிளில் இருக்கும். அடோப்ல இந்த பேஜோட நேம் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லேர்னிங், அசம்பிளி, எடிட்டிங், கலர் இது எல்லாமே ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸ். நம்ம இப்போ இருக்கிறது எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ இதில் இருக்க பேனல்ஸோட நேம் என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ன்ற பேனல் இது, இங்கே சோர்ஸ்ன்ற பேனல், இது ப்ரோக்ராம்ன்ற பேனல், இது டைம்லைன் பேனல். இது எல்லாத்துக்குமே பேனல் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை மானிட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை கிளிக் பண்ணும் போது இதை சுற்றி ஒரு ப்ளூ கலர் லைன் காட்டுது இல்லையா, அது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஸோ கரண்டாக நம்ம இந்த பேனலில் இருக்கும். ஸோ நம்ம ஷார்ட்கட் கீஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற இந்த பேனலுக்குள்ளே அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேனலுக்கான ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுன்றத சொல்கிறது தான் இந்த ப்ளூ கலர் லைன். இந்த ஒர்க் ஸ்பேஸை உங்களால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே நான் இதை ட்ராக் பண்ணுறேன், இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இல்லை இதை நமக்கு டிஃபால்ட்டாக இருந்த மாதிரியே வேணும் அப்படின்னா இங்கே விண்டோஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். இதே ஆப்ஷனில் ரீசெட் டு சேவ்டு லேஅவுட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா டிஃபால்ட்டான செட்டிங்ஸ்க்கு வந்துடும். நான் இப்போ 1 by 1 என்ன பேனல் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டோம். இப்போ நமக்கு ஒரு மீடியா, அதாவது ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நம்மளுடைய சிஸ்டம்ல இருந்து ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற பேனல் பேர் தான் இந்த ப்ராஜெக்ட் பேனல் அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா மீடியா ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நம்ம சிஸ்டமில் இருக்க டிரைவில் இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே இங்கே விசிபிளில் இருக்கும். நம்ம இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் நம்ம சிஸ்டமில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே இதில் வியூ ஆகும். எதர் நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா நம்ம எந்த ஃபோல்டரில் நம்மளுடைய மீடியா வச்சுருக்கோமோ அதை எடுத்துக்கலாம். நான் டெஸ்க்டாப்பில் மீடியான்ற ஆப்ஷனில் ஒரு வீடியோ இருக்குது, இதை இப்படி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+I.
Control I கொடுத்தாலும் நம்மளால இதை வச்சு இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா டைரக்டா அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு அதை டிராக் பண்ணி நம்மளால இந்த ப்ராஜெக்டோட பேனல்ல இன்சர்ட் பண்ணிக்க முடியும். பாத்தீங்களா, இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எந்த வழியில வேணாலும் நம்மளால ஒரு மீடியாவை இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் பேனல்ல வீடியோ மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா இமேஜையோ இல்ல செப்பரேட்டா வந்து ஒரு ஆடியோ ட்ராக்கையோ கூட நம்மளால இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு மீடியாவை இம்போர்ட் பண்ணி வைக்கிறதுக்கான பேனல் பேரு தான் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இதை பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் வியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இம்போர்ட் பண்ண மீடியா எவ்வளவு ஃபைல்ஸ் இருந்தாலும் உங்களால 1 by 1 செப்பரேட்டா அதை பார்த்துக்க முடியும். தென் பாத்தீங்கன்னா இது வந்து ஐகான் வியூன்றது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிஸ்ட் வியூன்றது உங்களுக்கு வீடியோ வந்து கம்ப்ளீட்டா தெரியலனாலும் வீடியோவோட இன்ஃபர்மேஷன்ஸை உங்களால பார்த்துக்க முடியும். அது எவ்வளவு ஃபைல் சைஸ், எவ்வளவு டியூரேஷன்ல உள்ளது எல்லாமே உங்களால பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம கன்வீனியன்ட்டா இருக்கிறதுக்காக நான் வந்து லிஸ்ட் வியூவே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நீங்க மல்டிபிள் ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க அதை சார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுல எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணுமோ நீங்க சார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து டெலீட் ஆயிடும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நியூ பின்னு இருக்கு. இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் நேம் வச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன், கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் நேம் வச்சிடுறேன். இப்போ இது எதுக்காக அப்படின்னா நம்ம 2 ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 2 ஃபைலையும் டிராக் பண்ணி இது உள்ள போட்டுட்டோம்னா ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கு. மல்டிபிள் ஃபைல் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த நேமை வச்சு உங்களால ஈஸியா இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேனல் வந்து மீடியா இம்போர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக உள்ள ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதை நம்ம டிராக் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் அப்படின்ற பேனல் பத்தி பார்ப்போம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ண மீடியாவை நான் இப்போ டபுள் கிளிக் பண்றேன். ஒரு மீடியாவை ஒரு ஃபைலை டைம்லைனுக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ ஆப்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சோர்ஸ். ஓகேவா? இதை எப்படி எக்ஸாக்டா யூஸ் பண்ணணுங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். ஜஸ்ட் இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல உள்ள பேனல் பத்தி ஒரு ஓவர்வியூ கொடுக்கறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம மேஜரா யூஸ் பண்ண போறது டைம்லைன்றது தான் நம்மளுடைய எடிட்டிங் கம்ப்ளீட்டா பண்ண போற ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து நமக்கு கன்வீனியன்ட்டா பெருசா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ப்ராஜெக்ட்ன்றத மினிமைஸ் பண்ணிட்டு டைம்லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கன்வீனியன்ட்டா வேணுமோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இந்த டைம்லைனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபைல் இம்போர்ட் பண்ண ஃபைலை நம்ம இங்க டிராக் பண்ணணும். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண ஃபைலை டைம்லைனுக்குள்ள டிராக் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டோம். நம்ம எடிட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணணும். அது என்னன்னா சீக்வன்ஸ் செட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து டிஃபால்ட்டாவே ஒரு ரெசல்யூஷன்ல இருக்கும். இது வந்து ஹெச்டி குவாலிட்டியில இருக்கலாம், இல்லைன்னா வந்து நார்மலான ஒரு குவாலிட்டியில கூட இருக்கலாம். இப்போ Ctrl N அப்படின்னு கொடுத்தோம்னா நியூ சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஹை டெஃபினிஷன்றது கொடுத்துருக்கிறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஹை டெஃபினிஷன் 1080 பிக்சல் 24 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவோட சீக்வன்ஸ் நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். நான் பண்ற எல்லா வீடியோவுமே வந்து எனக்கு இந்த சீக்வன்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க டிஃபைன் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் சேம் டெஸ்ட்னே கொடுத்துட்றேன். டெஸ்ட்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நான் இனிமே பண்ண போற வீடியோ எடிட்டிங் எல்லாமே நான் செட் பண்ண சீக்வன்ஸ்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து கார்டன் அப்படிங்கறத திரும்ப இங்க டிராக் பண்றேன். ஸோ டிராக் பண்ணும்போது கேக்குது இல்லையா, திஸ் கிளிப் டஸ் நாட் மேட்ச் த சீக்வன்ஸ் செட்டிங்ஸ், சேஞ்ச் சீக்வன்ஸ் டு மேட்ச் த கிளிப் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இதுல என்ன இருக்குன்னா நான் இப்போ சீக்வன்ஸ்ல என்ன கொடுத்துருக்கேன், 1080 பிக்சல் 24ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? பட் என்ன சொல்லுதுன்னா நீங்க இப்போ எடிட் பண்ண போற ஃபைலோட சீக்வன்ஸும் நீங்க டிஃபைன் பண்ண சீக்வன்ஸும் வந்து மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா சேஞ்ச் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ், கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா
நீங்க வந்து எய்தர் நீங்க செட் பண்ண சீக்வென்ஸுக்கு ரிலேட்டடா இந்த ஃபைலை மாத்திக்க போறீங்களா, இல்ல இந்த ஃபைலோட சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபைலுக்குன்னு ஒரு ரெசல்யூஷன் இருக்கும்ல, அந்த ரெசல்யூஷன்லயே நீங்க ஒர்க் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. நான் என்ன பண்றேன், கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ நம்ம செட் பண்ண சீக்வென்ஸ்க்கே வந்து இந்த ஃபைல் வந்துடும். ஸோ நீங்கள் நேம் மாறல பார்த்தீங்களா, சீக்வென்ஸோட நேம் வந்து டெஸ்ட்னே இருக்கு. நான் இம்போர்ட் பண்ணியிருக்க ஃபைல் இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் செட் பண்ண சீக்வென்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாறிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே ட்ராக் பண்ணி போட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டைம்லைன்ன்ற பேனலில் ஒரு வீடியோவை எடுத்து மூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? இதில் எப்படி நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்காத ஒரு பேனல் என்னன்னா, இது இருக்கு இல்லையா, ப்ரோக்ராம் அப்படிங்கிற பேனல். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம டைம்லைன்ல போட்டுட்டோம், எடிட்லாம் பண்ணிட்டோம். எடிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற ஃபைல் எப்படி இருக்குங்கிற ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு பேனல். ஓகேவா? ஸோ நம்ம இப்போதைக்கு பார்த்தது எடிட்டிங் அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸோட ஒரு ஓவர்வியூ தான் பார்த்துருக்கோம். இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸ், இதை வந்து டூல் பார் சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்க டூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எடிட்டிங்கே பண்ண போகிறோம். எடிட்டிங் ப்ளஸ் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே எப்படி பண்ணணுங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். எல்லா ஆப்ஷனையும் ஒரே வீடியோவில் சொன்னால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஸ்மார்ட்பியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.